ஸோ இது இந்த டீப் கிளென்சிங் ஆயில்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்லேயே அந்த நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீப்பாக நம்மளோட ஃபேஸை வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லா ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும், ஃபேஷியல் பண்ணிக்கணும். இதில் அதுவும் எஸ்பெஷலி விமன்ஸ்க்கு ரொம்பவே இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். பட் மென்னுக்குன்னு பார்க்கும்போது அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இப்போ பாருங்க, நம்ம சம்பாதிக்கிறதுன்றது எதுக்காக? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். நம்மளோட சப்ளிமெண்ட் இருக்கு, அதை வச்சு ஹெல்த்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டிசீஸும் வராம. அதே மாதிரி ஸ்கின்னுன்றது நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேயர். ஸோ இந்த ஸ்கின் கேரை வந்துட்டு எவ்வளோ நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம வெஸ்டீஜில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாலேஜ் எடுத்துட்டு அந்த ப்ராடக்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்மளும் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி நிறைய டீப்பாக நம்ம சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் ஸ்கின் ஹெல்த்தில் நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு எப்படி கேர் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பார்த்தோம். ஸ்கின்க்கு உள்ள இருக்கிற லேயர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரி ஓரளவு பாருங்க, அண்டர் ஐ சீரம் அண்டர் ஐ சர்க்கிள் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும். இந்த வெயில்ல வரக்கூடிய வேர்க்குரு சின்ன சின்ன பரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அக்னி ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கு. சின்ன சின்ன பரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஆயில் ஸ்கின்னா இருக்கும். ஆயில் வந்துட்டு நிறைய நார்மலாவே செக்ரேட் ஆகுறதுன்றது அது ஸ்கின் வந்துட்டு கேர் பண்ணக்கூடியதுக்கான ஒரு சப்ஸ்டன்சஸ். பட் இவங்களுக்கு வந்துட்டு ஓவரால் நிறைய செக்ரேஷன் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் அப்படின்றது அதிகமாக ஆகும். ஸோ இதனாலேயே வந்துட்டு அவங்க இதுக்குன்னே ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டை அவங்க சூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ஸ்கின்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு பார்க்கும்போது கை கால் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் ஃபேஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம வெளியில போகிறோம், நிறைய பேரை பார்க்குறோம். நம்மளுக்குன்னு இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏன்னா நம்மளுக்கு ஸ்கின் இப்படி என்ன வழியுது மூஞ்சியில, பிம்பிள்ஸ் நிறையா இருக்கே. ஸோ அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் சின்ன வயசுல அது இதை பற்றி அவேர்னஸ் தெரியாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியால அப்படியே பீல் பண்ணி விட்டுருவாங்க, பிச்சு பிச்சு விடுறதுனால. ஸோ அதுக்குள்ள இருக்கிற பசல்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் ஃபார்ம் கலர்ல இருக்கும். ஸோ இந்த பசல்ஸ் எல்லாமே நம்ம பிச்சு விடுறதுனால ஃபுல்லாவே அந்த ஒரு பக்கத்துல இருக்கிறது அது ஃபுல்லாவே நம்ம ஸ்கின் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ இதனால நிறைய வந்துட்டு அந்த பிம்பிள்ஸ் அப்படின்றது நிறைய ஆகுறதுக்கு தான சான்சஸ் இதுதான். அதனால எனக்கு அதிகமா வருது. நம்ம தான் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கும் நம்ம தான் காரணம். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் ஆகுறதுக்கும் நம்ம தான் காரணம். அதுவும் இல்லாம ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத வெளியில ஏதோ யாரு எந்த செலிபிரிட்டி கொடுத்தாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆட் பார்த்தோமா உடனே போய் ஃபேஷியல் ப்ராடக்டா, ஃபேஸ் வாஷ் பண்ணுமா, இல்ல ஏதோ ஒரு ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸா ஏதாவது நம்ம வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர அது நம்மளுக்கு சூட் ஆகுமா, என்ன காஸ்ட்ல நம்ம வாங்குறோம், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வாங்குறோம் அப்படின்னு அதை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது இல்லையா? நம்ம சொன்னா வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, வெளியில யாரோ தெரியாதவங்க சொன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில ரொம்பவும் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நம்ம எப்படி நம்மளோட ப்ராடக்டை வச்சு எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு நம்மளோட சஜஷன்ஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்கின் செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு முன்னாடி ட்ரைனிங்லையும் நான் சொன்னேன். பட் ஓவரால் இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு சில நியூ ஜாயினர்ஸ் வந்திருப்பீங்க. ஸோ ஸ்கின் லேயர்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வெளியில இருக்கிற தோற்றம் அப்படின்றது தான் எபிடர்மஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் லேயர்ல எஃபெக்ட் ஆகுறது இங்க ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு பாத்தீங்களா, இது மட்டும்தான். ஓவரால் நிறைய பொல்யூஷன்ஸ்னாலையும் நிறைய வெளியில ஒரு ஜெர்ம்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம், கண்ணுக்கே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது நம்மளோட ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் லேயர். பட் இன்னும் உள்ள டீப்பா நம்ம பார்க்கும்போது இது ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ல இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓவரால் இந்த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல நிறைய செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த செல்ஸ் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சரி ஒவ்வொரு செல்ஸும் சரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்றோம், கேர் எடுத்துக்கிறோம் அப்படின்றது இண்டிவிஜுவல் அவங்களோட ஒரு திறமைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி
செல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ரொம்ப கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப மைன்யூட் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ்ல ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது அந்த என்னென்ன செல்ஸ் வந்துட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் அதோட என்ன வேலை பார்க்குது அப்படின்றதுக்காக அந்த கலர் வச்சு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் பாயில் மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷேப்காக இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியா வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேப்லெஸ் தான். இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. ஸ்கின் லேயருக்கு உள்ள இருக்கிறது, ஸ்கின் லேயர்ஸ்க்கு வெளியில இருக்கும். ஸோ இந்த செல்ஸ் தான் நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இங்க கெரட்டினோசைட்ஸ்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த செல் என்ன பண்ணும்னா கெரட்டின் அப்படின்ற ஒரு புரோட்டீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த புரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு செல்ஸ். பிளஸ் இது என்ன பண்ணும்னா இந்த ஸ்கின் நம்மளோட ஸ்கின்னையும் டிஷ்யூவையும் ப்ரொடெக்ட் பண்ணும். எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா தேவையில்லாத அந்த டஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஒரு பொல்யூட்டன்ஸ்னாலையும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு அன்வான்ட் இந்த இதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கறது இந்த கெரட்டினோசைட். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அதோட ஃபங்க்ஷன் அப்படின்றது கரெக்டா பண்ணும். அதுலயும் இதுல மெலனோசைட்ஸ்னு இருக்கு பாருங்க. இந்த மெலனோசைட்ஸ் அப்படின்றது மெலனின் பிக்மெண்ட். இங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மெலனின் பிக்மெண்ட் அப்படின்றது தான் ஸ்கின் வந்துட்டு ஃபேரா, அவங்க வந்துட்டு ப்ரௌனிஷா, ஸோ என்ன கலர்ல அவங்க ஸ்கின் கலர் இருக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்றது இந்த மெலனின் பிக்மெண்ட். ஸோ இந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் அப்படின்றது தான் இந்த மெலனோசைட். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஸ் இருக்குது. பட் நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ இந்த இந்த செல்ஸ் வந்துட்டு நார்மலா பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனை அதுவாவே பண்ணிக்கும் இல்லையா? ஹியூமனோட பாடின்றது ஒரு மெக்கானிசம், எல்லாமே மிராக்கிள் தான், எல்லாமே அதிசயம் தான். இதை வந்துட்டு நம்ம மெஷின் மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம். அது இருக்கிற அதோட ஃபங்க்ஷனை நம்ம கெடுத்துக்காம வச்சுக்கிட்டாலே போதும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை யூஸ் பண்றதுனாலையும் நம்ம உடம்ப வந்துட்டு நம்மளே பாதுகாத்து வச்சுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி செல்ஸ்ன்னு பார்க்கும்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது செல்ஸ்க்கு மேல, ஐ மீன் உள்ளன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது எல்லாமே நடக்குது. அப்ப ஸ்கின்னோட வெளியிலன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொல்யூட் ஆகுது. இந்த ஸ்கின் பாருங்க எவ்வளோ கிளியரா, இது வந்துட்டு பொல்யூட்டட் ஸ்கின்னு. வெளியில நம்ம ஒரு சிட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு சில வில்லேஜ்லயும் அப்படிதான் இருக்கு. மோஸ்ட்லி சிட்டிஸ்லன்னு எடுக்கும் போது நிறைய இந்த மாதிரி பொல்யூஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நிறைய அந்த பொல்யூஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கும், நிறைய டர்ட் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும் அப்படியே அந்த அழுக்கு வந்து மேல படிகிறதுனால என்ன ஆகும்? ஒரு வெள்ளை செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பியூர் ஒயிட் செவுரு இருக்கு, அதுல ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு புழுதி அடிக்கிற மாதிரி அடிச்சதுன்னா அந்த செவுரு என்ன ஆகும்? ஸோ அதே தான் நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இந்த பொல்யூட்டன்ஸை வந்துட்டு பொல்யூஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது இதுக்கு மேல ஃபர்தரா பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கு. இப்படி வெளியில போயிட்டு வரும். வெளியில போயிட்டு வந்த உடனே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிடுவாங்க, முகத்தை கழுவிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. பிகாஸ் பாருங்க வெயில்ல போயிட்டு வர்றதுனால ஸ்கின்னோட செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், வார்மா இருக்கும் இல்லையா? நீங்க வெளியில போனீங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல உடனே நம்ம தண்ணியில ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா செல் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இழக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி தான், ஒரு செல்லை வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி தான். இதுக்கு தான் நம்ம வெளியில போறதுக்கு முன்னாடி நம்மளோட சன்ஸ்கிரீன் லோஷன், இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் இதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இதை நான் சொல்றது நம்மளோட ப்ராடக்ட் யாருமே எடுத்துக்காம இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா? ஸோ எதுவுமே சன்ஸ்கிரீன் எதுவுமே போடாத ஒரு ஸ்கின்னு அன்ட்ரீட்டட் ஸ்கின்னு சொல்லுவாங்க. எதுவுமே ட்ரீட் பண்றது இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே சோப்பு போட்டு முகத்தை கழுவுறோமா, இல்ல அவ்வளவுதான். ஒரு தடவை குளிக்கும் போது முகத்தை கழுவுறோமா, அதோட அவ்வளவுதான். வெளியில போயிட்டு வந்தா ஒரு சில பேர் வாஷ் பண்றாங்க. அது வாஷ் பண்றது தப்பு, ஒரு சில பேர் வாஷ் பண்றதே கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் ஃபுல்லா அது கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகுது. ஸோ இந்த பொல்யூட்டட் ஸ்கின் அப்படின்றதுல இருந்து நம்மளோட ஸ்கின் இன்னும் கொஞ்சம்
ரொம்ப டேமேஜ். அது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில நம்மளுக்கு தெரியாது. ஸ்கின் வந்துட்டு ஒரு தின்னா ஒரு நெகம் இருக்கு இல்லையா? நெகத்த வச்சு ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை லைனா விழும். ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு ட்ரை ஸ்கின். ஸோ அப்ப பார்க்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா நம்மளோட செல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாமே டேமேஜ்டா இருக்கும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே போய் அப்படியே டெபாசிட் ஆயிருக்கும். டர்ட் செல்ஸ் நெறைய இறந்து போன செல் எல்லாமே அப்படியே இருக்கிறதுனால, அப்ப என்ன ஆகும்? மேல மட்டும் அதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கும்போது பட்டி பார்த்து அடிக்கிறதுக்கும், மேல மேல பூசுறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ஸ்கின்ல வந்துட்டு ஒரு சில பேர் ட்ரீட் பண்றது. அது கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே அந்த டெட்ஸ் எல்லாத்தையும் அ ரிமூவ் பண்ணா தானே நம்ம போடுற அப்ளிகேஷன் அடுத்தது ஒரு எக்ஸலன்ட்டான ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்கும். அப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் பிபி கிரீம் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுக்கிறேன் அப்டின்னா, அப்போதைக்கு ஒரு பிரைட்டா இருந்தா மட்டும் போதுமா? பட் ஒரு சில பேர் அத தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கேட்டா பட்ஜெட் அப்ப ஸ்கின் கேர்ங்கும்போது தாங்க ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு சில பேர் இப்போதைக்கு இருந்தா போதும். இப்போதைக்கு லுக்கா இருந்தா போதும்ன்றத விட, டெம்பரவரியா இருக்கிறத விட்டுட்டு பெர்மனன்ட்டா நம்மளோட ஸ்கின்ன எப்படி பாதுகாத்துக்கலாம்? அப்படின்றத நம்மளோட இந்த ப்ராடக்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லும்போது நோட் பண்ணிக்கங்க. எதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணலாம், மத்தவங்களுக்கும் குடுக்கலாம். ஸோ இந்த மாரி டெட் செல்ஸ் இருக்கிறதுனால, இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி ரொம்ப டேமேஜ்டா இருக்கும். ஸோ இந்த செல்ஸ டெட் செல்ஸ எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ அதே மாரி வாட்டர் கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ரேஷன்ன்றது டீஹைட்ரேட் ஆகும். அதாவது வாட்டர்ன்றது நார்மலாவே ஹியூமன் பாடியில நார்மலாவே நம்ம தண்ணி குடிக்கிறதுனாலயோ, அது நார்மலாவே செக்ரீட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் அப்படியே தான் இருக்கும். பட் இது தேவையில்லாம நம்ம ட்ரீட் பண்ணாம விடுறதுனாலயோ, வெளியில போய் நம்ம அலைஞ்சுட்டு வர்றதுனாலயோ, இல்ல எதுவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது அப்படின்றதுனாலயோ, நம்மளோட செல்ஸ் ஐ மீன் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆயிடும். வாட்டர் கன்டென்ட் வந்துட்டு எவாப்பரேட் ஆயிடும். அப்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அங்க என்ன ஆகும்? செல்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகுறதுக்கு ஈஸியான வாய்ப்பு அதிகமா நம்மளே குடுக்குறோம்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மாரி அ டீஹைட்ரேட் ஸ்கின்னையும் நம்ப அதே மாரி நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவல் இத அப்படியே மெயின்டெயின் பண்ணணும். இது நார்மலாவே எல்லாருமே சோப்ஸ் டாய்லெட் சோப்க்கான கிரேட் வெளில இருக்கான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. நம்மளோட சோப்ஸ் வந்துட்டு டாய்லெட் சோப்க்கான கிரேட் இருக்கு. அதே மாரி இதுல வந்துட்டு டிஎஃப்எம்ன்னு சொல்லுவோம். டோட்டல் ஃபேட்டி மெட்டீரியல். ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு எவ்ளோ இருக்கு 76% அண்ட் அபோவ் இருக்குதுன்னா, இஸ் அ எக்ஸலென்ட் கிரேட் 1 ப்ராடக்ட்ன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? ஸோ இப்ப இந்த மாரி ஒரு குட் குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கும்போது, நம்ம ஏன் இத எடுத்துக்கிறதுக்கு இவ்ளோ யோசிக்கணும்? புரியுதுங்களா? அப்ப இத மந்த்லி மந்த்லி நம்ம ரீபர்ச்சேஸ்ல நெறையா நம்பளும் வாங்கிக்கலாம். நெறைய பேருக்கு நம்பளும் வாங்கி குடுக்கலாம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு அந்த பொல்யூட்டட் ஸ்கின்னுக்கும், இப்ப இந்த ட்ரீட்டட் அ செ ஸ்கின்னுக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எவ்ளோ கிளியரா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் அப்டின்னா. ஸோ இந்த ஹெல்த்தியான ஸ்கின்ன நம்ப கொண்டு வர முடியுமா? அப்ப நம்ப என்ன மாரியான ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம சூஸ் பண்றது? நம்மளோட ஃபேஸ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிளென்ஸ் பண்றது. கிளீன் பண்றதுக்கு என்ன மாரியான ப்ராடக்ட்ட யூஸ் பண்றது அப்படிங்கும்போது, நம்மளோட ப்ராடக்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில் டீப்பா ஃபேஸ வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுல 3 விதமான நம்மளோட ஒர்க் அப்படின்றது இருக்கு இந்த ஒரே ப்ராடக்ட்லே. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின்ன வந்துட்டு கிளென்ஸ் பண்ணும். கிளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாரி டோன் இப்ப நான் சொன்ன மாரி டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அதுல நம்மளோட நார்மல் ஸ்கின்னோட டோன் என்னவோ அது நம்மளுக்கு ரீட்டெயின் பண்ணி கொடுக்கும். அதே மாரி மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஹைட்ரேட் ஆகாம ஐ மீன் டீஹைட்ரேட் ஆகாம ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஈரப்பதம் அப்படின்றத நம்மளோட ஸ்கின்ல ஆஸ் வெல் அஸ் ரீட்டெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டீப் கிளென்சிங் ஆயில்ல இந்த 3 விஷயமும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 எக்ஸலன்ட்டான இதுல வந்துட்டு இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஸ்டன்சஸ் இதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆன்டி ரோபா ஆயில். ஸோ இந்த ஆன்டி ரோபா அப்படின்றது ஒரு ஒரு மரம். இந்த மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சீட் விதை. ஸோ இதுல இருந்து எடுக்கக்கூடியது தான் ஆயில். ஸோ எவ்ளோ ஒரு ப்ராசஸ்ன்னு பாருங்க. ஒரு ஃபேஸ கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வெஸ்டீஜ்ல இருந்து எவ்ளோ கேர் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த ஆன்டி ரோபா ஆயில் அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் சொல்யூஷனுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு இதுல ஒமேகா 3 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்க்ளூடிங் ஒமேகா 3 பிளஸ் இதோட அ ரொம்ப ரிச்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் கன்டென்ட் அதிகமா இருக்கும். நார்மலாவே ஸ்கின்னுனாலே விட்டமின் கண்டிப்பா அதோட சோர்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவை. அப்ப இந்த விட்டமின் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, இது நம்மளுக்கு ஒரு ஹீலிங் பவர்ன்னு சொல்லுவோம். ஹீலிங்னா
நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு லேயர். அட்லீஸ்ட் உள்ள கொஞ்சம் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா, அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஹீலிங் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஆன்டிரோபோ ஆயில் வந்துட்டு ரொம்ப கரெக்டா பண்ணி கொடுக்குதுன்றதுனால இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின். அண்ட் செகண்ட் ஒன் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் அப்படின்றது பாதாம் எண்ணெய் எல்லாருக்குமே தெரியும். பிளஸ் அந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில இதுல ஆட் பண்ணி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இதுலயும் as well as பாத்தீங்கன்னா விட்டமின் ரிச் சோர்ஸ் அதிகமா இருக்கு. இது இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சூதிங் அண்ட் ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கும். சாஃப்டா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த கிளென்சிங் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணும் போதே லைட் மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பதான் அந்த செல்ஸ்க்கு வந்துட்டு தேவையான நியூட்ரிஷன் போகும். நியூட்ரிஷன்ன்றது தான் இந்த விட்டமின், இது எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே தான் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன். நம்ம சாப்பிட்றோம்ல நம்ம வயிற்றுக்கு, அதே மாதிரி செல்ஸ்க்குன்றது ஒரு சில நியூட்ரிஷன் நம்ம இது மூலியமா தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன்ன்றது இந்த ஆயில்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸசிவா கொடுக்கறதுனால அதோட நரிஷ்மெண்ட், அதோட ஸ்கின்னோட அந்த செல்ஸ்க்கு தேவையான ஈரப்பதம் அப்படின்றது எப்பவுமே அதுக்கு கண்டிப்பா இருக்கும். இது வந்துட்டு நம்ம செல்ஸை வந்துட்டு இன்னொரு ட்ரீட் பண்ற விதம். அதே மாதிரி 3வது சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில். ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது ஆமணக்கு எண்ணெய் எல்லாமே பாருங்க ட்ரெடிஷ்னலா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். ஆனா இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்ல. வாடை அடிக்கும் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இதை வாங்குறதே கிடையாது. யூஸ் பண்ணோம்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நம்ம இப்போ அதுவும் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு அப்படின்னாலே சோப்பு தான். அதை தவிர எதுவுமே ட்ரை பண்றது இல்லை. ஸோ இப்போ இந்த கேஸ்டர் ஆயில் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பியூரிஃபையிங் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்றாங்க. பிளஸ் வந்துட்டு ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஐ மீன் டீஹைட்ரேட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்கின்ல இருந்து எந்தவித டேமேஜ் ஆகாம ஸ்கின்னை வந்துட்டு நரிஷ்மெண்டா வச்சுக்கிட்டு ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு என்னென்ன நியூட்ரிஷனோ அதை கொடுத்துட்டு ஒரு சாஃப்டா ஒரு ஸ்கின் எப்படி ஆஸ் வெல் அஸ் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கணுமோ அதை நம்மளுக்கு ரீட்டைன் பண்ணி கொடுக்கும் இந்த கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த 3 எக்ஸலண்டான ப்ராடக்டை தவிர இன்னொரு அருமையான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி ஆயில். ஸோ இந்த ராஸ்பெரின்றது எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராபெரி தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த ராஸ்பெரி. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ராஸ்பெரி ஃப்ரூட்ல இருந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆயில். ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஸை வந்துட்டு ஒரு சில பேர் ஃபேர் ஆகணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இருக்கிற உள்ள செல்ஸ் டெட் செல்ஸ் இருக்கு, டர்ட் இருக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபேர் அண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னாலே ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் கண்டிப்பா வேணும். ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த செல்ஸை வந்துட்டு ரீஸ்டோர் அகெயின் அதோட ஒர்க்கை வந்துட்டு மல்டிபிள் ஒரு செல்லா இருக்குதுன்னா டெட் ஆகாம அது வந்துட்டு மல்டிபிள் க்ரோத் கொடுத்துட்டு அது நம்மளோட செல்லை வந்துட்டு திருப்பி ரீட்டைன் பண்ணி நம்மளோட லுக்கை ரீட்டைன் பண்ணி கொடுக்கும் இந்த ராஸ்பெரி ஆயில். ஸோ இந்த எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரு வெளியில ஒரு ஏதோ கம்மியான ப்ராடக்ட்ல ஐ மீன் விலையில கிடைக்குதுன்னு நம்ம வாங்கி யூஸ் பண்றோம்னா அப்ப யாரு புத்திசாலின்றத பாருங்க இல்லையா? ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சல்ஃபேட் ஃப்ரீ. சல்ஃபேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நம்மளோடது. அதே மாதிரி இதுல வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றது கிடையாது. கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. ஈவன் எல்லா ஃபுட்டுலயும் இருக்கு, இந்த நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்லயும் இருக்கு. இதுவே அதுல பின்னாடி செக் பண்ணீங்கனாலே தெரியும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. எந்த ஒரு அதாவது ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னாலே நல்ல ஸ்மெல் கொடுக்கணும், அப்பதான் ஈஸியா நல்லா ஓவரா நல்ல ஸ்மெல்லா இருந்தாதான் வாங்குவாங்கன்றதுனால ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் அது கிடையாது. ஸோ இது மாதிரி ஆட் பண்றதுனாலே அதோட நேச்சுரல் குவாலிட்டின்றது அங்கேயே டிசால்வ் ஆயிடுது, அங்கேயே முடிஞ்சு போயிடுது இல்லையா? அப்ப நம்மளோடது எந்த வித ஃப்ராக்ரன்ஸ் எந்த ஒரு வாசனை திரவியமான அந்த ப்ராடக்ட் எதுவுமே ஆட் பண்ணாம நேச்சுரல் இப்ப நான் சொன்ன 4 சப்ஸ்டன்சஸ் வச்சு ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட்டை வந்துட்டு போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது ஆயில் ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகும், சூட் ஆகும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் ஆகட்டும், யாரா இருந்தாலும் நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த டீப் கிளென்சிங் ஆயில்ன்றதை எடுத்துக்கலாம். எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது. இந்த மந்த் எல்லாரோட ப்ராடக்ட் லிஸ்ட்ல இன்னமும் ஸ்டார்ட் பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல அந்த மாதிரி யோசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா டீப் கிளென்சிங் ஆயில் போடுங்க. எக்ஸலண்டா இருக்கும். இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது குரூப்ல எல்லாருமே இந்த மீட்டிங்